அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஒருத்தர் சண்டைக்கு வர்றாருன்னா ஒரு 12 வயசு பையன் கூட ஒரு 40 வயசு திடகாத்திரமாக 4 சண்டைக்கு போகிறது சரியாகும். ஒரு அளவீடு இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப ஒரு திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான அணி அமைக்கணும். அந்த அணியில் நம்ம பங்கு பெறணும். பங்கு பெற்று சேர்ந்து அவங்கள வந்து அப்போ இவங்க நமக்கு தெரியலல்ல, இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டு ஆட்சி உனக்கு கட்சி எனக்குன்னு இவங்க போட்ட அண்டர் டீலிங் நமக்கு தெரியல. அதான் சொல்கிறேன், இதே திமுகவோட நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கீங்க, சட்டமன்றம் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே நடந்திருக்கு. நீங்களே சொல்கிறீங்க 2009 10 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்த திமுகவோட பேச முடியலையான்னு கேட்குறேன். திமுகவுக்கு ஆப்போசிட்டாக தானே பாலிடிக்ஸ் பண்ணுறோம். திமுக ஆட்சியிலேருந்து இறக்குறதா நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. சரி, ஓகே, அதிமுகவும் அதே தான் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்போ தனிச்சு போகிறீங்க. விஜய் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை தமிழ்நாடு அரசியல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஜய் ஏன் ஒரு ஆப்ஷனாக இல்லை? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். விஜய் எந்த இடத்துலையும் டாக்டர் அவர்களை பற்றி தப்பா எங்கேயும் பேசல. டாக்டர் அவர்கள் வந்து தப்பா எங்கேயும் பேசவும் இல்லை, இவர்களும் பேசல, அவங்களும் பேசல. அந்த ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்போ விஜயை வந்துட்டு ஏன் வந்து ஒரு கூட்டணியுடைய தலைவராக அவங்க என்ன இதில் வந்து நடந்தது யாருக்கும் தெரியாது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படி இல்லை, அது வந்து இப்போ வெளிப்படையாக பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு பக்கம் என்ன கால்குலேஷனில் எலெக்ஷனை சந்திக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நம்மளை மட்டும் கூட்டணிக்காக முன் வர்றதில்ல, யாரையுமே அவங்க பெருசாக கூட்டணிக்காக போய் பண்ணணும் வைக்கணும்னு அவங்க நினைக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க முதல் முறையாக கொடுத்த உடனே அவர் பேசின முதல் அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலைவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பேர்ட்லையும் கூட ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ணி இந்த இடத்தை திமுக கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்க கூடாது அப்படின்னு விஜய்க்கு ஏற்பட்ட அநீதியை குறித்து நம்ம பேசணும். வலியவர் எளியோர் பார்த்து தான் நம்ம இஷ்யூ பேஸ்டாக தான் பார்க்குறோம். அப்போ விஜய் வந்து இவர்களால் ஒடுக்கப்படுறாருன்னு தெரியுது, அதனால நமக்கு அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம்.